முறுக்கு அவல் பொரி. வணக்கம், நான் கீதாராஜ் வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு உண்டாளு கொழக்கட்டை எப்படி பண்றதுன்னு சொல்லி தரப்போறேன். முதல்ல அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்தோம்னா, அரிசி மாவு, காரப்பொடி, உப்பு, பெருங்காயம், எண்ணெய், கொஞ்சம் கடுகு. இப்போ முதல்ல மாவு கலந்துடலாம். இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி, இந்த அரிசி மாவு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போறோம். கொஞ்சம் உப்பு, ஒரு சொட்டு எண்ணெய் ஒட்டாம வரத்துக்கு. தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே அரிசி மாவை அதுல போட்டுடலாம். தண்ணி கொதிச்சு வந்துடுத்து. இப்போ மாவு போட்டுடலாம். கலரிட்டு இருக்கோம். மாவை இந்த மாதிரி கலரிட்டு இருக்கோம். கலர்னதுக்கு அப்புறம் இத ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்ப இதுல உப்பு கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் மாவுல, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரப்பொடி, கொஞ்சமா பெருங்காயம் வாசனை, இதுலயே கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பிசைஞ்சுட்டேன்னா ஒட்டாம வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கோம். பிசைஞ்சிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிடலாம். இவங்க சீடை மாதிரி உருட்டிடலாம். இதுலயே எண்ணெய் இருக்கிறதுனால எண்ணெய் தொட்டுக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல ஒருவேளை எண்ணெய் கம்மியா இருந்ததுன்னா எண்ணெயை தொட்டு உருட்டினா கையில ஒட்டாம வந்துடும். இத நீங்க தனியா மாவு கலரி குழந்தைகளுக்கு டிஃபனாவும் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்ப நம்ம ஆத்துல கொழக்கட்டை என்ன பண்றோம் இல்லையா, பண்றதே மீந்து போற மாவுல பூரணம் வச்சு பண்ணிடுறோம். கொழக்கட்டை எல்லாம் ஃபுல்லா பண்ணினது போக மாவு மிச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாவுல குழந்தைகளுக்கு இதை பண்ணி கொடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி உருட்டின்லாம். உருட்டின்ட்டு இத இட்லி தட்டுல வச்சு வேக வச்சு விடலாம். இதுல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டேன்னா ஒட்டாம இருக்கும். இப்போ இது வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. நம்ம உருட்டி வச்சிருந்தோம் இல்லையா, இதெல்லாம் வெந்துருச்சு. இதை இறக்கிட்டு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பவுல்ல போட்டுடலாம்.
நல்லா வெந்துருத்து. இது வந்து திருப்பி இன்னொரு வாட்டி தாளிச்சு விடலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுருக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டோம்னா மேலாட வாசனைக்கு நல்லா இருக்கும். பாருங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ பெருங்காயத்தையும் அப்படியே போட்டுருங்க. பொரிஞ்சிடும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம வேக வச்சு வச்சிருக்கோமே அதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். போட்டு சும்மா ஒரு பெரட்டினா போதும். அந்த பெருங்காய வாசனைக்கும் கடுகு தாளிக்கிறதுக்கும் தான் இது. உண்டாலும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க உண்டாலு ரெடி. இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன் உண்டாலு கொழக்கட்டை எப்படி பண்றதுன்னு. முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு பாத்திரத்துல உப்பு போட்டு அரிசி மாவு போட்டு கொழக்கட்டைக்கு மாவு கலர்ற மாதிரி கலரிக்கோங்க. அதை எடுத்து உப்பு காரப்பொடி பெருங்காயம் போட்டு பிசைஞ்சுட்டு சின்ன சின்ன உருண்டையா சீடை மாதிரி உருட்டின்ட்டு இட்லி தட்டுல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இல்பச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு இந்த உருட்டி வேக வச்ச உருண்டை எல்லாத்தையுமா வதக்கி எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா உண்டாலு கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.